வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, உங்களுடைய பீஸ்ட் அண்ட் கனர் பிராக் லெஸ்னரோட ரீசென்ட் ஃபோட்டோ வந்து இப்போ வந்து லீக் ஆயிருக்கு. அது இல்லாம ஆல்பர்ட் டெல் ரியோ வந்து WWE ரிட்டர்ன் ஆக போறாராம். அது இல்லாம சம்மர் ஸ்லாம பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்ட வந்து இப்போ வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து சொல்லியிருக்காரு. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது யார பத்தி அப்டின்னா, நம்முடைய ஆல்பர்ட் டெல் ரியோ பத்தி தான். ஆல்பர்ட் டெல் ரியோ வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டா தான் இருக்காரு. இப்போ நம்முடைய ஆல்பர்ட் ரில்லியோ வந்து எந்த விதமான ரெஸ்லிங்லேயும் வந்து நம்மளுடைய ஆல்பர்ட் ரில்லியோ வந்து ஃபைட்டிங் பண்ணலை. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங்கில் வந்து நம்மளுடைய ஆல்பர்ட் ரில்லியோ வந்து ஃபைட்டிங் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஏக்கும் நம்மளுடைய ஆல்பர்ட் ரில்லியோவுக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லை. ஆனால் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ஆல்பர்ட் ரில்லியோ வந்து திரும்பி வந்து டபிள்யூக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்டாக இருக்குது. அதாவது ட்ரிபிள் ஏவும் நம்மளுடைய டபிள்யூவும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தான் இருக்காங்க. அதனால் இப்போ வந்து நம்மளுடைய ஆல்பர்ட் ரில்லியோ வந்து ட்ரிபிள் ஏ விட்டு போயிட்டார்ல, அதனால் நம்மளுடைய டபிள்யூ வந்து நம்மளுடைய ஆல்பர்ட் ரில்லியோ வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்டை வந்து வைக்கிறாங்க. அதுதான் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையாகவும் இருக்குது. ஆனால் நம்மளுடைய டபிள்யூ தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது நாங்கள் வந்து ஆல்பர்ட் ரில்லியோ வந்து எடுக்கிற மாதிரி எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டையுமே நாங்கள் வந்து காட்டல. அதாவது எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நாங்கள் வந்து ஆல்பர்ட் ரில்லியோ வந்து டபிள்யூக்கு கொண்டுட்டு வரணுங்க மாதிரி எங்களுக்கு வந்து எண்ணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய ஆல்பர்ட் ரில்லியோ வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆல்பர்ட் ரியோ வந்து NXTக்கு தான் நம்மளுடைய டபிள்யூ வந்து கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை NXTக்கே நம்மளுடைய டபிள்யூ வந்து நம்மளுடைய ஆல்பர்ட் ரில்லியோ வந்து கொண்டுட்டு வரல அப்படிங்கிறப்ப, நம்மளுடைய ஆல்பர்ட் ரில்லியோவோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஆல்பர்ட் ரில்லியோ வந்து நம்மளுடைய AEW வந்து எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து இப்போ வந்து AEW வந்து காட்டுறாங்களாம். அதனால் நம்மளுடைய ஆல்பர்ட் ரில்லியோ வந்து AEWக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதாவது டபிள்யூ எடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல்பர்ட் ரில்லியோ வந்து NXTல தான் இருப்பாராம். அப்படி ஒருவேளை எங்களுக்கு வந்து அதாவது ஆல்பர்ட் ரில்லியோவே எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறப்ப, நம்மளுடைய ஆல்பர்ட் ரில்லியோ வந்து அவர் சூஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் வந்து அதாவது AEWக்கு போகிறது தான் அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு சாய்ஸாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் AEW வந்து இப்போ வந்து இவரை எடுக்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது டபிள்யூ பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஏவாக இருக்கட்டும், NJPWவாக இருக்கட்டும், இது எல்லாமே டபிள்யூவோட வந்து ஜாயினில் தான் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து வேறு எந்த விதமான ஆப்ஷனுமே கிடையாது. ஒன்று டபிள்யூக்கு போகிறது, அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப டபிள்யூ வந்து நீங்கள் யாருமே வந்து ஆல்பர்ட் ரில்லியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஆல்பர்ட் ரில்லியோ வந்து எங்கே போவார் அப்படின்னு கேட்டால் AEWக்கு தான் போவார் அப்படிங்கிறது அதிகமாக சொல்லப்படுது. உங்களோட ஒரு கருத்துப்படி ஆல்பர்ட் ரில்லியோ வந்து AEWக்கு போனால் நல்லா இருக்குமா, இல்லை டபிள்யூக்கு வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரிபிள் ஹெச் வந்து இப்போ வந்து சம்மர் ஸ்லாமை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அதாவது சம்மர் ஸ்லாம் வந்து இந்த வருஷம் வந்து 2 நைட்டாக நடக்க போகுது. அதாவது டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி ரெசல்மனியா மாதிரி 2 அதாவது 2 டேஸாக வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் நடத்த போகிறோம். ஆனாலும் இந்த சம்மர் ஸ்லாமுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கா அப்படின்னு கேட்டால், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆனாலும் சம்மர் ஸ்லாம் வந்து 2 நைட்டாக நடக்கிறதுனால சம்மர் ஸ்லாமோட டே 1க்கு 6 மேட்சும், அதேமாதிரி டே 2க்கு வந்து 6 மேட்சையும் மொத்தம் 12 மேட்சஸ் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் டே 1ஓட டிக்கெட் வந்து 42,000 டிக்கெட்டை வந்து நம்முடைய டபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா. அதாவது டே 1க்கு மட்டும். இதே டே 2க்கு வந்து சாரி அதாவது நான் தப்பாக சொல்லிட்டேன். அதாவது சம்மர் ஸ்லாமோட டே 1க்கு வந்து 40,000 டிக்கெட்டையும், டே 2க்கு வந்து 42,000 டிக்கெட்டையும் நம்மளுடைய டபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்களா. ஆனால் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 இதுவுமே கெப்பாசிட்டி, அதாவது டே 1 டே 2 2மே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது எல்லா சீட்டுமே வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அதனால் டபிள்யூ தரப்புல வந்து இப்போ சொல்லப்படுறது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த வருஷம் வந்து சம்மர் ஸ்லாம் வந்து 2 நடக்குது. ஆனாலும் இந்த சம்மர் ஸ்லாமுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து உங்கள்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். அது இல்லாமல் இந்த டே 1 டே 2ல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் வந்து நடக்கும். அதாவது டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி டே 2ஓட மெயின் ஈவெண்ட் சம்மர் ஸ்லாமுக்கு பற்றி சொல்லியிருக்கா. அது இல்லாமல் பல பேர் வந்து ஷாக்கிங்லி இந்த சம்மர் ஸ்லாமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லியிருக்காரு. அது எந்தெந்த ரெஸ்லர் ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து பிராக் லெஸ்னர் வந்து சம்பவம் வந்து சம்மர் ஸ்லாமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு. பீஸ்ட் அண்ட் கனர் பிராக் லெஸ்னரோட ரீசென்ட் ஃபோட்டோ வந்து இப்போ வந்து லீக் ஆகிருக்கு. உங்களோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் பிராக் லெஸ்னரோட இப்போ எடுத்த ஒரு ரீசென்ட் ஃபோட்டோ வந்து இப்போ வந்து லிங்க் ஆகிருக்கு. அதாவது எங்கேயும் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ஸ்பாட் ஆகிருப்பாராக்கா. அதாவது ஒலிம்பிக்கில் வந்து இப்போ வந்து அங்கே வந்து
இருக்காங்களா, பங்கேற்கிறாங்களா, அவங்க கூட வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரீசென்ட்லி வந்து இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கான ஃபோட்டோ தான். இது வந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் கிடையாது. இது வந்து ட்ரெண்டிங்கான இப்போ போயிட்டுருக்க ட்ரெண்டிங்கான ஒரு ஃபோட்டோ தான். இது வந்து வேறு ஃபேக்கான இதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து எல்லா இடத்துக்குமே இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ஸ்பாட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து எங்கே ஸ்பாட் ஆக மாட்டாரு அப்படின்னா WWE தான் ஸ்பாட் ஆக மாட்டேங்கிறாரு. இப்போ வந்து சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிற இந்த டைமில் வந்து நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக டிமாண்ட் பண்ணுறதுனா பிராக் லெஸ்னர் வந்து கண்டிப்பாக வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வரணும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக விரும்புகிறாங்க. ஆனால் நம்முடைய பிராக் லெஸ்னர் விரும்புகிற மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கவே மாட்டேங்குது. அது எப்போ நடக்குது அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. ஆனால் சம்மர் ஸ்லாம் வந்து இது நடக்கிறதுனால அதாவது ஒரு ரூமர் போகுது. அதாவது குண்டருக்கும் நம்முடைய சிஎம்முக்கும் நடக்கிற அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டர்ன் வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆகிறாருன்னா ரிட்டர்ன் ஆகி நம்முடைய கும்தரை வந்து அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணுறனால அந்த இடத்துல வந்து நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு ஃபியூட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்கான ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறத விட நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ஃபஸ்ட்டு சம்மர் ஸ்லாமுக்கு வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஆனால் ரீசெண்டில் வந்து எல்லாமே நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து எல்லா பக்கமே நம்முடைய பிராக் லெஸ்னர் ஸ்பாட் ஆகிட்டு தான் வராரு. ஆனால் அவர் வந்து எங்கே ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிறது அவரோட கையில் தான் இருக்குது. டபிள்யூக்கு வரணுமா வர வேணாமா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்முடைய பிராக் லெஸ்னரோட கையில் தான் இருக்குது. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. டபிள்யூ கையிலையும் கிடையாது. நான் வந்து ரிட்டர்ன் ஆகிறேன் அப்படிங்கிறது டபிள்யூ சொல்லிட்டாங்க அப்படின்னா டபிள்யூ வந்து எந்த இதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்முடைய பிராக் லெஸ்னர் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து டபிள்யூக்கு வரதுக்கான எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிராக் லெஸ்னர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் சொல்கிறதுனா பிராக் லெஸ்னர் வந்து ஒரு டைம் வந்து டபிள்யூக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய பிராக் லெஸ்னர் தான் வர்ற மாதிரி இல்லை. எந்த ஒரு ஐடியாலுமே இல்லை. நம்முடைய சம்மர் ஸ்லாமுக்கு வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆகிறாரா ஆகலையா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. உங்களுடைய பிராக் லெஸ்னர் வந்து ஷாக்கிங்லி சம்மர் ஸ்லாமுக்கு வந்து ரிட்டர்ன் வந்தால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.